வெல்கம் டு ரேகாஸ் ஃபியூஷன். கோவக்காய் ஸ்டஃப்ட் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு பாதியாக வெட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃப் பண்ண மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆறுனதும் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்ச பொடியை இந்த மாதிரி கோவக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம் தாளிச்சிக்கோங்க. கூடவே தட்டின பூண்டும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின தக்காளி பழம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்புத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோவக்காவை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை வேக விட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகியிருக்கும். இப்போது கொஞ்சமாக புளி கரைச்சலை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பொடி மிச்சம் இருக்கும் இல்லையா, அதையும் தண்ணி கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா சூப்பரான கோவக்காய் ஸ்டஃப்ட் மசாலா ரெடி. ரைஸ், இட்லி, தோசை எது கூட வேணாலும் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.